காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து ஃபைல தேடிட்டு இருக்காங்க. காவேரி கிட்ட ஃபைல் கிடைச்சிருச்சு. இந்த ஃபைலான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட குடுக்குறாங்க. அவர் பார்க்குறாரு. ஆமா, ஆமா. இந்த ஃபைல் தான் குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. அப்படியே ஒரு ஃபோட்டோ கீழ விழுது. என்னது இது ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்குறாங்க காவேரி. எடுத்து பார்க்குறாங்க. என்ன இது மூஞ்ச இப்படி கிறுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க கிட்ட போயிட்டு. இங்க பாருங்க இந்த ஃபோட்டோவ எதுக்கு இப்படி கிறுக்கி வச்சிருக்கீங்க? யார் அந்த பொண்ணு? தோள் மேலலாம் கை போட்டிருக்கீங்க. யாரு? எதுக்காக ஃபேஸ அப்படி கிறுக்கி வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. குடு அந்த ஃபோட்டோவ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமா விஜய் புடுங்குறாரு. புடுங்கி எடுத்துட்டு போயிட்டு உள்ள வைக்கிறாரு. என்னங்க நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறுது டோட்டலா. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு இவ்ளோ கோவம்? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ ஒன்றும் என்னோட ஒரிஜினல் பொண்டாட்டி இல்லை, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போறாரு. அப்படியே பின்னாடியே போறாங்க காவேரி. ஜீப்ல ஏறிட்டார். எனக்கு உண்மையை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்றாரு, இங்க பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, போ இங்கேருந்து, எனக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்படியே வராங்க காவேரி. என்ன இவர் இப்படி கோவப்படுறாரு, ஒன்று கூட சொல்லவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வராங்க. தாத்தா உட்காந்துட்ருக்காரு. பக்கத்தில் பாட்டியும் 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வராங்க காவேரி. ஐயோ நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தீங்களோ, நான் தெரியாமல் வந்துட்டனோ அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அப்படியே பாட்டி வெக்கப்படுறாங்க. என்ன பாட்டி வெக்கலாம் படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ இன்னும் ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இல்லை அவர் ஏதோ மீட்டிங் இருக்கான், போயிட்டு வராரு, அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவர் ஒரு ஃபைலை காணும்னு தேடினாரு. அந்த ஃபைல் நான் தான் எடுத்து கொடுத்தேன். அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருந்தது. அதில் ஒரு பொண்ணு இருக்குது தாத்தா. அந்த பொண்ணு மேலே கையெல்லாம் போட்டு இருக்காரு. அந்த ஃபேஸை மட்டும் தெரியாத மாதிரி நல்லா பிடிச்சி கிறுக்கி வச்சிருக்காரு. ஆனால் என்னன்னு தெரியல, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமோ, அவருக்கு பழசாக ஒரு லவ் இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதை கேட்டோடனே தாத்தா பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. என்ன இந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டிக்கும் தெரியும். பாட்டியும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்ன இதெல்லாம் எங்ககிட்ட வந்து கேட்டுட்ருக்க, நீ போய் அவங்கிட்டே கேளு போ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. என்ன பாட்டி உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு எப்படிமா தெரியும்? நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து உள்ளே போயிட்டாங்க. அப்போ தாத்தா அப்படியே யோசிக்கிறாரு. சரி நான் போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரியும் போகிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறத ஒளிஞ்சு காவேரி பார்க்குறாங்க. அப்போ தாத்தாவுக்கும் தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒரு கதை இருக்குது, இதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்ருக்காங்க. கங்கா, குமரன் 2 பேருமே கிளம்பிட்டு இருக்காங்க. க்ரீன் கலரில் ஷர்ட் போட்டு வராரு. என்ன மாமா பச்சை கலரில் ஷர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கேட்குறாங்க. என்னது இது, ஏண்டி நீ அவர் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்காக சொல்லலை, இது பச்சை கலரில் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம்ல, எங்கள் சார்லாம் சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் எதுக்கு படிக்க தானே போகிற, சாரெல்லாம் என்ன ட்ரெஸ் பண்ணுறாரு அதெல்லாம் பார்க்குறதுக்கு போகிற, அவங்க பண்ணுற ட்ரெஸ்லாம் நீ ஏண்டி பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. மா எல்லாத்துக்கும் ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்கா, ஏம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் காலேஜுக்கு தாம்மா போகிறேன், இருந்தாலும் ட்ரெஸ் நல்லா இருந்துன்னு சொன்னேன், அவ்வளோதான். சரி அப்போ கரெக்டாக கங்காவும் வராங்க. என்ன கங்கா நீ என்னோட ட்ரெஸ் நல்லா இல்லையா, நான் பச்சை கலரில் போட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 2 பேருமே சரி நான் போயிட்டு வரேம்மா, ஆர்டர்லாம் கொடுப்பாங்களா? ஆமாம் கொடுப்பாங்க, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்கூட்டியில் போகிறாங்க. போயிட்டு அங்கே உள்ளே போகிறாங்க. போனோடனே அவரை பார்க்குறாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த போட்டியில் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. பேசும்போது நிறைய டிசைன்ஸ்லாம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. சரி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிசைன்ஸும் செக் பண்ணி பார்க்குறாரு. ஓகே நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு நான் அப்படியே ஆர்டர் கொடுத்துருப்பேன், என்னை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் பார்க்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய இடத்துல எங்களுக்கு கடை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி இவர்கிட்ட நல்லபடியாக நம்ம பேசணும், இல்லைனா ஆர்டர் கொடுக்க மாட்டார். எங்கள் கடையும் சூப்பராக இருக்கும், எல்லாம் புது மிஷின்ஸ் வாங்கி போட்டிருக்கோம், நிறைய டிசைன் பண்ணுவோம், எல்லாமே நல்லாயிருக்கும், நீங்கள் வேணால் நேரில் கூட வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காக இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த அவர் சொல்கிறாரு, சரி எங்களோட ஸ்டாஃப் வந்து பார்ப்பாங்க உங்களோட இதுவை, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் தரோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா குமரன் 2 பேருமே வெளியே வராங்க. வந்தோடனே பயங்கரமாக கோவம் வருது கங்காவுக்கு. அப்படியே சொல்லாமல் கொள்ளாமல் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஐயோ இவ்வளோ கோவமாக இருக்காளே, நாம் பேசுனது ஏதோ தப்பாக பேசிகிட்ருக்கோமோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பின்னாடியே போகிறாரு. விஜய் ஆஃபீஸில் இருக்காரு. காவேரியும் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. போனோடனே கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு ஏதாவது சொல்கிறீங்களா, உங்கள் லவ்வரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இங்கே பார், அங்கே வீட்டில் பண்ண தொல்லை பத்தாது, இங்கே வர வந்திருக்கியா, என்ன ஏதாவது கொஷின் கேட்டே இருப்பியா, எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, உன் வாயை மூடிட்டு கம்முன்னு இரு அப்படின்னு சொல்கிறாரு.
என்னங்க இவ்வளோ கோவப்படுறீங்க? சும்மா ஒரு ஃபோட்டோ தானே யாருன்னு கேட்டேன் அப்படின்னு காவேரி